அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் திருநாளில் கரும்பினுடைய மருத்துவ பயன்களை பற்றி பார்க்கின்றோம். டாக்டர் ரவிச்சந்திரன் 25 ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர். அக்குப்ரெஷர், அக்குபஞ்சர், ஃபுட்ரிஃப்ளெக்ஸாலஜி, மலர் மருத்துவம், மரபொழி தமிழ் மருத்துவம், சித்த மருத்துவம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கரும்பினுடைய மருத்துவ பயன்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். பெரும்பாலும் இந்த கரும்பு பார்த்தீங்கன்னா பொங்கல் டயத்தில் தான் அதிகமாக எல்லாருமே வாங்கி அதை உட்கொள்கின்ற பழக்கம் தொன்று தொட்டு நடைமுறையில் இருந்து வருகிறது. இந்த தை மாதம் முதல் தேதி நடைபெறக்கூடிய பொங்கல் அன்னைக்கு தான் இந்த கரும்பை வைத்து வழிபடக்கூடிய பழக்கமும் தமிழ்நாட்டில் அதிகமாக தொன்று தொட்டு இருந்து வருகிறது. அந்த அடிப்படையில் இந்த கரும்புடைய மருத்துவ பயன்களை பற்றி நாம் பார்ப்போம். இந்த கரும்பு சாப்பிடுவதன் மூலம் எலும்புகள், அதாவது ஹிப் ஜாயிண்ட் பெயின் அப்படின்னு வருது பாருங்க, அதை வலுப்படுத்த பயன்படுகிறது. பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்துவதற்கும் அது கர்ப்பப்பை வலுப்படுத்துவதற்கும் இந்த கரும்பு சாறு மிக அற்புதமாக பயன்படுகிறது. அதுபோல மாதவிடாய் காலங்களில் அதிகமாக இரத்தப்போக்கு செல்வதை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த கரும்புடைய சாறு நமக்கு அற்புதமாக பயன்படுது. இதில் பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம் இப்படி நிறைய வேதிப்பொருட்கள் கரும்பு சாறில் அதிகமாக இருக்கிறதுனால வயிறு பெருசாக இருக்கிறவங்களுக்கு வயிறு குறைவு ஏற்படுவதற்கும் இந்த கரும்பு சாறு பயன்படுது. அதே போல் உடல் எடை குறைவதற்கு பயன்படுது. முகப்பருக்கள் வராமல் தடுப்பதற்கும் இந்த கரும்பு சாறு அற்புதமாக பயன்படுகிறது. மிக முக்கியமாக கேன்சர், புற்றுநோய்களை குணப்படுத்துவதற்கும் இந்த கரும்பு சாறு பயன்படுது. ஏன்னா இதில் அதிகமாக இந்த மெக்னீசியம் இருக்கிறதுனால புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கும் புற்றுநோய் வருவர்களை அதை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த கரும்பு சாறு அற்புதமாக பயன்படுது. மிக முக்கியமாக சிறுநீர் தாரையில் உள்ள இன்ஃபெக்ஷன், யூரினரி இன்ஃபெக்ஷனை வெளியேற்றுவதற்கும் அதை கட்டுப்படுத்துவதற்கும் அது சிறுநீர் தாரையில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் இந்த கரும்பு சாறு அற்புதமாக பயன்படுது. அப்போ இந்த கரும்பு சாறு அதிகமாக இந்த டயபெட்டிஸ் உள்ளவங்க கரும்பு சாறு அதிகமாக கரும்பு சாப்பிடுவதும் ஈஸியாக ரத்தத்தில் சர்க்கரை அதிகமாக வர்றதுக்கு காரணமாக இருக்குது. எனவே இந்த டயபெட்டிஸ் உடையவங்க கரும்பு சாறு கரும்பை அதிகமாக உட்கொள்வதை தவிர்க்கணும். மற்றபடி வாரத்துக்கு ஒரு நாள் இந்த கரும்பை சாப்பிடுவதன் மூலமாக ஜீரண சக்தி உடலில் அதிகரிக்குது, உடல் எடை குறைவதற்கு பயன்படுது. அதே போல் வயிறு அதிகமாக பெருத்திருப்பவர்கள் குறைவதற்கு பயன்படுது. பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய அதிக இரத்தப்போக்கை கட்டுப்படுத்துது, கர்ப்பப்பையை வலுப்பட செய்து, இடுப்பு எலும்புகளை உறுதிப்படுத்துகிறது. அதே போல் பற்களுக்கும் எலும்புகளுக்கும் உறுதி அளிக்கிறது, உடல் எடை குறைய உதவுகிறது, ஜீரண சக்தியை மேன்மைப்படுத்துகிறது. இப்படி பல்வேறு வகையில் நன்மை தரக்கூடிய அற்புதமான கரும்புடைய பயன்கள் நம்ம கிடைக்கும் போது வாரத்துக்கு ஒரு நாள், மாதத்துக்கு 2 நாள் இந்த கரும்பை நாம் சாப்பிட்டு வருவதன் மூலம் அதிகமான நன்மைகளை பெறலாம். எனவே நம் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த கருப்பட்டி என்று சொல்லக்கூடிய அது உடலை ஆரோக்கியப்படுத்தி உடலுக்கு நோய் எதிர்ப்பு அதிகரிப்பதற்கும் பயன்படுது. ஆக வெல்லம் இதிலிருந்து தயாரிக்கிறார்கள், கருப்பட்டி தயாரிக்கிறார்கள். அவைகள் தினமும் நம் அன்றாட உணவுப் பொருட்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் பொங்கல் டயங்களில் கிடைப்பது இந்த கரும்பை உட்கொள்வதன் மூலம் அதிகமான நன்மைகள் ஏற்படுவதை பற்றி தான் இப்போ பார்த்தோம். பொட்டாசியம், மெக்னீசியம், இப்படி கால்சியம் நிறைய வேதிப்பொருட்கள் இருக்கின்ற காரணத்தினால் நம் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு கரும்பும் நமக்கு பயன்படுகிறது. கிடைக்கின்ற சமயங்களில் இந்த கரும்பை உட்கொண்டு ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம். அனைவரும் கரும்புடைய மருத்துவ பயன்களை அறிந்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். டாக்டர் ரவிச்சந்திரன், 25 ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர், அண்ணா நகர், சென்னை. 9444641062 88255545.